நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குட் பேட் அக்லி படத்தில் நடித்த மலையாள நடிகர் சாக்கோ போதைப் பொருள் வழக்கில் கைது. சோதனையின் போது ஹோட்டலில் இருந்து தப்பி ஓடிய காட்சிகள் வெளியான நிலையில் கைது செய்து விசாரணை. மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவிப்பு. கட்சியை சிதைக்கும் வேலையை மறைமுகமாக ஒருவர் செய்வதாக குற்றச்சாட்டு. மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து துரை வைகோவின் விலகலை ஏற்க தலைமை மறுப்பு. நாளை நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசித்து சுமூக முடிவு எடுக்க திட்டம். நாளை நடக்கும் நிர்வாக குழு கூட்டத்தில் துரை வைகோ நிச்சயமாக பங்கேற்பார். வைகோவுடன் ஆலோசனை நடத்திய பிறகு மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் பேட்டி. மதிமுக பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகுவதற்கு மல்லை சத்யாவே காரணம் என தகவல். துரை வைகோ விலகல் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மல்லை சத்யா மறுப்பு. சென்னை அரும்பாக்கத்தில் தேங்கியிருந்த தண்ணீரில் நடந்து சென்ற போது மின்சாரம் தாக்கி துடிதுடித்த சிறுவன். உடனடியாக மீட்டு சிறுவனின் உயிரை காப்பாற்றிய இளைஞர். சென்னையில் உயிரை துச்சமென மதித்து சிறுவனை காப்பாற்றிய இளைஞருக்கு குவியும் பாராட்டுகள். உதவி செய்யும் மனப்பான்மை வரை வேண்டும் என நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. அந்த பையன் மூஞ்சியை பார்த்தோன்னா எனக்கு ஏன் உயிரா பையன் உயிரான்னு கேட்கல. அந்த பையன் தான் முக்கியம். கடைசி வரையும் அந்த பையனுக்கு எதாவது ஒன்றா நான் நிம்மதியாக வாழ்க்கையில் வாழ முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்னால் லாஸ்ட் வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் மேம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். குலத்தொழிலை ஊக்குவிப்பதாலேயே மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்ப்பதாக விளக்கம். தாவேக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் ஆலோசனை கூட்டத்தில் வீடியோ மூலம் விஜய் உரை. இனிமேல் ரசிகர்கள் அல்ல மெய்நிகர் வீரர்கள் என பேச்சு. இனிமேல் நீங்க எல்லாருமே நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். தமிழ்நாட்டில் 25ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் ஜூன் மாதத்தில் 100 மின்சார பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை. 5 பணிமனைகளில் சார்ஜிங் வசதி உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தும் பணியில் மாநகர போக்குவரத்து கழகம். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடு உள்ளிட்ட 7 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனை. தொடர் விடுமுறையொட்டி கன்னியாகுமரியின் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மழை போல் கொட்டிய அருவியில் மக்கள் உற்சாக குளியல். கன்னியாகுமரியில் கடல் நடுவே திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி பாலம். பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. உத்தரப்பிரதேச மாநில பிரயாக்ராஜில் பயங்கர தீ விபத்து. தற்காலிக குடில்களில் பற்றிய தீயால் கடும் சேதம்.
பேருந்துக்காக காத்திருந்த 21 வயது இந்திய மாணவி சுட்டுக் கொலை. இரு தரப்பினருக்கு இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையின் போது உயிரிழந்த பரிதாபம். ஐபிஎல் தொடரில் குஜராத்துக்கு எதிரான போட்டியில் டெல்லி அதிரடி தொடக்கம். 4 ஓவர்களில் 50 ரன்களை கடந்தது. நடிகை சமந்தா திருப்பதியில் சாமி தரிசனம். டிராகன் பட நடிகை கயாடு லோஹரும் திருப்பதி ஏழுமலையானை வழிபட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குலத்தொழிலை ஊக்குவிப்பதாலேயே மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்ப்பதாக விளக்கமளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் செக்கிழார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வழிநெடுக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேடைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை ஏன் எதிர்க்கிறோம் என்று விளக்கமளித்தார். நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நீதிய சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும். ஆனா அந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படியான திட்டம் இல்லை. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த திட்டத்தின் கீழ் ஒருத்தர் பயன் பெறணும்னா அந்த விண்ணப்பதாரருடைய அவருடைய குடும்பம் காலங்காலமா செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலைத்தான் செய்யணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இது சாதிய பாகுபாடுகளை குலத்தொழில் முறையை வெளிப்படையாகவே ஊக்குவிக்குதுன்னு சொல்லி நாம கடுமையாக எதிர்த்தோம். மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்லும் வயதில் குடும்ப தொழிலை செய்வதற்கு விஸ்வகர்மா திட்டம் தள்ளுவதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். விண்ணப்பிக்க வர்றவங்களுக்கான குறைந்தபட்ச வயது 18 நிர்ணயிக்கப்பட்டு இருந்ததை பார்த்து எனக்கு அதிர்ச்சியும் வேதனையும் உண்டாச்சு. கலைஞர் கைவினை திட்டத்தில் விண்ணப்பிச்சு குறைந்த வயசு 35 இருக்கணும்னு நிர்ணயிச்சிருக்கோம். அதனால கல்லூரிக்கு போற வயசுல குடும்ப தொழிலை பார்த்தா போதும்னு எந்த மாணவரும் நினைக்காம இருக்கிறத உறுதி செஞ்சிருக்கிறோம். இந்த நிலையில் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றவும் சாதிய அடிப்படையில் பாகுபாடை காட்டாத வகையிலும் உருவானதுதான் கலைஞர் கைவினை திட்டம் என்று முதலமைச்சர் விளக்கமளித்தார். கலைஞர் கைவினை திட்டத்தில் 50,000 ரூபாய் முதல் 3 லட்சம் வரையில் மானியத்துடன் கடன் வழங்கப்படுவதாக கூறிய முதலமைச்சர் எந்த தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்றார். இதனைத் தொடர்ந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் 5 கோடி ரூபாய் செலவில் வாகன மற்றும் பொறியியல் உதிரி பாகங்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கான உலோகவியல் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். இதேபோன்று புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரும் மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் உட்பட 5 அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். மதிமுகவை சிதைக்கும் வேலையை ஒருவர் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள துரை வைகோ கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்த நிலையில் தலைமை அந்த முடிவை ஏற்க மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் சனிக்கிழமை சென்னை எழும்பூரில் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டத்திலிருந்து துரை வைகோ பாதியிலேயே கிளம்பி சென்றார். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய துரை வைகோ, வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கும் வைகோ அயோக்கியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததாக ஆவேசமாக பேசினார். இந்நிலையில் கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அதிரடியாக அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வைகோவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் கட்சியை சிதைக்கின்ற வேலையையும் ஒருவர் மறைமுகமாக செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
தான் முதன்மை செயலாளராக பொறுப்பேற்றதை சகித்துக் கொள்ள முடியாமல் 4 ஆண்டுகளாக கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி ஒருவர் சுகம் காண்பதாக விமர்சித்துள்ளார். எனவே மதிமுகவின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக கூறியுள்ள துரை வைகோ நாளை நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்பேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதன் பிறகு தலைமை கழகத்தின் மிக முக்கிய முடிவுகளை மேற்கொள்ளும் கூட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ள மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார். மதிமுக மற்றும் வைகோவிற்கு தன்னால் எள்முனை அளவு கூட சேதாரம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இம்முடிவை எடுத்திருப்பதாக துரை வைகோ கூறியுள்ளார். அதே சமயம் மதிமுகவின் முதல் தொண்டனாக இருந்து கட்சிக்காக உழைப்பேன் என்றும் துரை வைகோ உறுதிபட கூறியுள்ளார். இதனிடையே முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகியதை மதிமுக தலைமை ஏற்க மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நாளை நடைபெறவுள்ள நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசித்து சுமூக முடிவை எடுக்க வைகோ திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் துரை வைகோ விலகல் குறித்து மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவிடம் கேட்டபோது அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார்.